தாய் வீடு ஆகஸ்ட் 2026. எகிரி அடிக்குமா எல் நினோ. எழுதி வாசிப்பவர் தமிழகன். சமகால உலகில் புவி வெப்பமயமாதலால் தீவிரமடைந்து வரும் காலநிலை நெருக்கடிகளுள் மிக முக்கியமானதொரு உலகளாவிய அச்சுறுத்தலாக எல் நினோ சூழல் மண்டல மாற்றம் விளங்குகின்றது. இயற்கையின் சமநிலையை பேணத் தவறி மனிதகுலம் மேற்கொள்ளும் சுற்றுச்சூழல் அத்துமீறல்களுக்கு புகட்டிய பாடமாகவே இத்தகைய பேரிடர்கள் அமைகின்றன. மனிதர்களின் சூழல் எதிர்ப்பு செயல்பாடுகளுக்கும் இயற்கையின் தற்காப்பு ஆற்றலுக்கும் இடையிலான சமரில் இயற்கையின் கரங்களே எப்போதும் ஓங்கி இருக்கின்றன என்பதற்கு இந்த எல் நினோ விளைவு மற்றுமொரு சான்றாகும். எல் நினோ என்றால் என்ன? பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு வெப்பமண்டல மேற்பரப்பு நீரின் வெப்பநிலை வழமைக்கு மாறாக கணிசமான அளவு உயர்வதை குறிக்கும் காலநிலை நிகழ்வே எல் நினோ என வரையறுக்கப்படுகின்றது. ஸ்பானிய மொழியில் கிறிஸ்துவின் குழந்தை, த லிட்டில் பாய், கிரைஸ்ட் சைல்டு என்று பொருள்படும் இப்பெயர் தொடக்கத்தில் கிறிஸ்துமஸ் காலகட்டத்தை ஒட்டி இப்பெருங்கடல் பகுதியில் நிலவிய அசாதாரண வெப்ப நீரோட்டத்தை கண்டறிந்த தென் அமெரிக்க மீனவர்களால் சூட்டப்பட்டதாகும். சமகாலத்தில் இது வெறும் பிராந்திய வெப்ப நீரோட்டமாக மட்டுமன்றி உலகளாவிய வானிலை மாற்றங்களையும் தீவிர வறட்சி மற்றும் பெருமழை போன்ற பேரிடர்களையும் தோற்றுவிக்கும் பேராற்றல் வாய்ந்த பெருங்கடல் வளிமண்டல கூட்டு நிகழ்வாக என்சோ எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன் அறிவியல் பூர்வமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. காலச் சமநிலை சமநிலை குலைதலும் எல் நினோ தோற்றமும். பசிபிக் பெருங்கடலின் நில நடுக்கோட்டு பிராந்தியத்தில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வீசுகின்ற பலத்த தடக காற்றுகள் ட்ரேட் வைன்ஸ் தென் அமெரிக்காவிலிருந்து ஆசியா வரையான பகுதிக்கு வெப்பமான காற்றை கடத்தி செல்கின்றன. இச்செயற்பாட்டின் காரணமாக பெருங்கடலின் ஆழப்பகுதியிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குளிர்ந்த நீரானது கடல் மேற்பரப்பை நோக்கி தள்ளப்படுகிறது. பெருங்கடல் அமைப்பியல் ரீதியாக மேலெழுதல் அப்வெல்லிங் என அழைக்கப்படும் இந்நிலையே பசிபிக் கடலின் வழமையான காலநிலை சமநிலையாகும். எனினும் எல் நினோ காலகட்டம் ஆரம்பிக்கும்போது பசிபிக் பெருங்கடலின் இந்த இயல்பான காலநிலை சமநிலையில் பெருங்குழப்பம் ஏற்படுகின்றது. வளிமண்டலத்தின் காற்று அழுத்தத்தில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக கிழக்கில் இருந்து வீசுகின்ற தடக காற்றுகள் பெருமளவில் பலவீனமடைகின்றன. சில சந்தர்ப்பங்களில் இக்காற்றுகள் முற்றாக திசை மாறி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீசத் தொடங்குவதும் உண்டு. இதன் நேரடி விளைவாக மேற்கு பசிபிக் பிராந்தியத்தில் ஆசிய கடற்பரப்பில் தேங்கி இருக்கின்ற பெருமளவிலான வெப்பமான நீர் மேற்பரப்பு நீர் காற்றின் வேகத்தினால் தென் அமெரிக்க கடற்கரையை நோக்கி தள்ளப்படுகின்றது. இவ்வாறு அமெரிக்க கடற்கரையோரமாக திகழும் தடிமனான வெப்பநீர் அடுக்கானது ஒரு மூடி போல செயற்பட்டு பெருங்கடலின் அடி ஆழத்திலிருந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குளிர்ந்த நீர் கடல் மேற்பரப்புக்கு மேல் எழுவதை தடுத்து விடுகின்றது. பெருங்கடலுக்கும் வளிமண்டலத்திற்கும் இடையில் ஏற்படும் இத்தகைய கூட்டுத்தாக்கத்தினால் மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் கடல் மேற்பரப்பின் சராசரி வெப்பநிலை அதன் இயல்பான அளவை விட 0.5 சென்டிகிரேட் அல்லது அதற்கு மேல் உயர்வடைகின்றது. இந்நிலையே உலகளாவிய வானிலையை பெருமளவில் பாதிக்கக்கூடிய எல் நினோ பேரிடர் நிலையாக பிரகடனப்படுத்தப்படுகின்றது. எல் நினோ வரலாறு. உலகளாவிய ரீதியில் வானிலை மாற்றங்கள் ஏற்படுத்தும் எல் நினோ நிகழ்வானது வரலாற்று ரீதியாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து நிகழும் ஒரு இயற்கை செயற்பாடாகும். 13,000 ஆண்டுகள் பழமையான பவளப்பாறைகளின் எச்சங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள இக்காலநிலை தாக்கம் நவீன வரலாற்றில்
1525 பிரான்சிஸ்கோ பிசாரோவினால் பெருவின் பாலைவன பிராந்தியத்தில் பெய்த மழையாக முதலில் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போ.ஆ.பி. 1578 பெரு நாட்டில் வடக்கு கரையில் ஏற்பட்ட எல் நினோவினால் கடுமையான கனமழையும் நிலச்சரிவுகளும் தோற்றமளித்தன. இதனால் பயிர்கள் முற்றாக அழிவடைந்ததுடன் ஏரிகள் பெருக்கெடுத்து பாரிய நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்தமையால் பேரழிவுகள் பதிவாகின. போ.ஆ.பி. 1900 ஆண்டிற்கு பின்னரான காலப்பகுதியில் மாத்திரம் இதுவரை 26 தடவைகள் இத்தகு எல் நினோ நிகழ்வுகள் பதிவாகியுள்ளமை உலகளாவிய புவி வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்றங்களின் தீவிரத்தன்மையை உணர்த்துவதாக கல்வியாளர்களால் சுட்டிக்காட்டப்படுகின்றது. விளைவுகள்: உலகளாவிய ரீதியில் வளிமண்டல வெப்பநிலையை மிக தீவிரமாக உயர்த்துவதில் எல் நினோ பெரும் செல்வாக்கு செலுத்துகின்றது. இதன் காரணமாக வழக்கமான மழை வீழ்ச்சி படிவங்களில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. உலகின் சில பிராந்தியங்களில் மிக கடுமையான வறட்சியும் வேறு சில பிராந்தியங்களில் வழக்கத்துக்கு மாறான பெருமழையும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுவதனால் ஒட்டுமொத்த காலநிலை சூழலும் பெரும் குழப்பத்துக்குள்ளாவதாக சர்வதேச காலநிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இத்தகைய தீவிர வானிலை மாற்றங்கள் மனித வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் உலக பொருளாதாரத்தில் பல்வேறு சவால்களையும் பாதிப்புகளையும் தோற்றுவிக்கின்றன. இந்திய பிராந்தியத்தில் ஏற்படும் தாக்கங்கள்: பருவமழை வீழ்ச்சியும் வறட்சி அச்சுறுத்தலும். இந்திய பிராந்தியத்தை பொறுத்தமட்டில் வழக்கமாக பொழியும் பருவமழையின் மான்சூன் தன்மையில் எல் நினோவினால் பெரும் மாறுதல்கள் ஏற்படுகின்றன. பெருங்கடலில் நிலவும் ஈரப்பதத்தையும் வளிமண்டல காற்றோட்டத்தின் திசையையும் எல் நினோ மாற்றிவிடுவதனால் மேகங்கள் உருவாகும் செயல்முறை பலவீனமடைகின்றது. இதன் விளைவாக பருவமழை வீழ்ச்சி வெகுவாக குறைந்து நீண்ட காலத்திற்கு தீவிர வறட்சி நிலவக்கூடிய அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது. எனினும் ஒவ்வொரு எல் நினோ காலகட்டத்திலும் இத்தகைய வறட்சி ஒரே மாதிரியாக திகழும் என்று கூற முடியாது. விவசாய பாதிப்பும் நீர் பற்றாக்குறையும். பருவமழை பொய்த்து போவதன் நேரடி எதிர்விளைவாக முதன்மை தொழிலான விவசாயத்துறை பெரும் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். அத்துடன் மனிதர்களினதும் ஏனைய உயிரினங்களினதும் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய முடியாத அளவிற்கு தீவிர குடிநீர் பற்றாக்குறையும் வறட்சியான சூழலும் உருவாகும் வாய்ப்புகள் அதிகமாகும். கடல்சார் சூழல் மாற்றமும் மீன்பிடி தொழில் வீழ்ச்சியும். எல் நினோ தாக்கத்தினால் கடல் மேற்பரப்பின் வெப்பநிலை அதிகரிப்பதால் கடலின் ஆழப்பகுதியிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குளிர்ந்த நீரோட்டம் மேலே வருவது முற்றாக தடைப்படுகின்றது. கடல்சார் சூழலில் ஏற்படும் இத்தகைய பாரிய சமநிலை சீர்குலைவு காரணமாக மீன்வளம் பெருமளவில் குறைவடைந்து கடற்றொழிலை வாழ்வாதாரமாக கொண்ட எளிய மீன்பிடி சமூகத்தினர் மிக கடுமையான பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடுகின்றது. எல் நினோ காலநிலை மாற்றத்தின் கால வட்டமும் அண்மை கால முன் அறிவிப்புகளும். இக்காலநிலை மாற்றமானது பொதுவாக 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியதாகும். இது ஆரம்பிக்கும் போது சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரை நீடிக்கலாம் என்றாலும் பொதுவாக 9 முதல் 12 மாதங்கள் வரை இந்நிலை நீடித்திருக்கும். மேலும் இது ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்திலேயே தனது உச்ச நிலையை அடைகின்றது. நடப்பு 2026 ஆண்டில் அமெரிக்காவின் காலநிலை முன்னறிவிப்பு மையமானது கடந்த 1/6/2026 அன்று எல் நினோ உத்தியோகபூர்வமாக ஏற்பட்டுள்ளதாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து 2026-2027 ஆண்டுக்குரிய வடக்கு அரைகோள குளிர்கால பருவத்தில் இந்த எல் நினோ மேலும் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் எல் நினோ உருவாவதற்கு 80% வாய்ப்பு உள்ளதாக உலக காலநிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஆஸ்திரேலிய வானிலை அமைப்பின் கணிப்புப்படி இம்முறை ஏற்படும் நிகழ்வானது 1950 ஆண்டின் பின்னர் காணப்பட்ட மிகவும் வலுவான எல் நினோக்களில் ஒன்றாக இருக்கலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளதுடன்
இதில் சூப்பர் எல்னினோ ஏற்படுவதற்கு 63% சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் உலகளாவிய ரீதியில் எல்னினோ பெரும் பேரிடர்களை தோற்றுவித்த போதிலும் இலங்கையை பொறுத்தவரையில் இதனால் மிக கடுமையான நேரடி பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை தீவானது தனித்துவமான முறையில் இந்து சமுத்திரத்தினால் சூழப்பட்டிருப்பதும் நாட்டின் மத்திய மலைநாட்டு பிராந்தியம் தனது இயற்கை வளங்கள் மூலம் வளிமண்டல ஈரப்பதத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதும் இதற்கு காரணங்களாகும். இத்தகைய புவியியல் ரீதியான சாதக தன்மைகள் காரணமாக இலங்கையில் எல்னினோ பெருமளவிலான அனர்த்தங்களை ஏற்படுத்த மாட்டாது என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எல்னினோவின் நேரடி தாக்கம் தீவிரமாக இல்லாவிட்டாலும் எதிர்வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் காலப்பகுதிகளில் இலங்கையின் சராசரி புவி வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரித்து காணப்படும். மேலும் 2026-2027 ஆண்டுக்குரிய வடக்கு அரைக்கோள குளிர்கால பருவத்தில் இந்நாட்டின் வெப்பநிலை மேலும் உயர்வதோடு வழக்கமான மழை வீழ்ச்சியின் அளவு பெருமளவில் குறையும். அத்துடன் மழை பொழிகின்ற நாட்களின் எண்ணிக்கையும் வீழ்ச்சியடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இக்காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் உடனடியாக பிரதிபலிக்காது. நடப்பு ஆண்டின் தொடர்ச்சியாக எதிர்வரும் 2027 ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் பின்னரே எல் நினோ விளைவினால் ஏற்படும் மாற்றங்கள் இலங்கை பிராந்தியத்தில் வெளிப்படையாக தெரியவரும் என காலநிலை அவதானிப்பு பதிவுகள் கருதுகின்றன. லா நினா எல்னினோ பேரிடர் நிலைக்கு முற்றிலும் நேர்மாறான மற்றொரு உலகளாவிய காலநிலை தாக்கமே லா நினா என அழைக்கப்படுகிறது. இஸ்பானிய மொழியில் சிறுமி என்று பொருள்படும் இக்காலநிலை சூழலானது பசிபிக் பெருங்கடலில் நிகழ்கின்ற தட்பவெப்பநிலை சுழற்சியின் என்சோ ஒரு பகுதியாகும். மத்திய மற்றும் கீழ் நடுக்கோட்டு பிராந்தியத்தில் பசிபிக் கடலின் மேற்பரப்பு நீர் அதன் வழமையான அளவை விடவும் அதிக அளவில் குளிர்ச்சி அடைவதன் காரணமாகவே இந்நிலை உருவாகின்றது. வழக்கமாக 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் இந்த லானினா விளைவானது எல்னினோவுக்கு எதிர்வினையாகும். இதன் தாக்கத்தினால் உலகளாவிய வானிலையில் தலைகீழான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. குறிப்பாக ஆசிய பிராந்தியத்தில் வழக்கத்துக்கு மாறான அதிக மழை வீழ்ச்சியும் கடுமையான வெள்ளப்பெருக்கும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்ற அதேவேளை தென் அமெரிக்க நாடுகளான பெரு, ஈக்வடார் போன்ற பிராந்தியங்களில் கடுமையான வறட்சி நிலவக்கூடும் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். உயர்மட்ட ஆலோசனை உலகளாவிய ரீதியில் தீவிரமடைந்து வரும் இத்தகைய எல்னினோ மற்றும் லா நினா காலநிலை மாற்றங்களின் சவால்களுக்கு முகம் கொடுக்கும் நோக்கில் இலங்கை அரசாங்கத்தினால் அவசர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு கட்டமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் ஒன்று கடந்த ஜூன் 2026 மாதத்தின் 2வது வாரத்தில் நடத்தப்பட்டது. இக்கலந்துரையாடலில் காலநிலை செயலகத்தின் பணிப்பாளர் லீல் ரந்தனிய, அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் மேலதிக செயலாளர் MGP தர்மதிலக உள்ளிட்ட அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தின் போது காலநிலை நெருக்கடியினால் நாட்டில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை முன்கூட்டியே தணிக்கும் வகையில் உணவு பாதுகாப்பு, நீர்வளங்கள், விவசாயத்துறை மற்றும் மின் உற்பத்தி ஆகிய முக்கிய துறைகளின் தற்போதைய நிலவரங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் அவற்றுக்கான தற்காப்பு உத்திகளும் வகுக்கப்பட்டன. இதேவேளை அண்டை நாடான இந்தியா உட்பட உலகில் உள்ள பல்வேறு நாடுகளும் இக்காலநிலை நெருக்கடிகளின் சமூக பொருளாதார தாக்கங்களை குறைப்பதற்கான அவசர முன்னெச்சரிக்கை திட்டங்களை தத்தமது பிராந்தியத்தில் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுருக்கமாக கூறின் எல்னினோ மற்றும் லா நினா ஆகிய இருவேறு காலநிலை நிகழ்வுகளும் புவி வெப்பமயமாதலின் தீவிரமடைந்து வரும் உலகளாவிய சவால்களாகும். புவியியல் ரீதியான இயற்கை அரண்கள் காரணமாக சில பகுதிகளுக்கு உடனடி பாரிய ஆபத்துகள் இல்லை என எதிர்வு கூறப்பட்ட போதும் மாறி வரும் உலகளாவிய காலநிலை சூழலில் இத்தகைய அனர்த்தங்களின் ஒட்டுமொத்த போக்கையும் விளைவுகளையும் ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது. எனவே இத்தகைய காலநிலை நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கான உயர்மட்ட தற்காப்பு உத்திகளையும் கொள்கை முடிவுகளையும் தேசிய அளவிலிருந்து
மாவட்ட மற்றும் பிரதேச மட்டங்கள் வரை முறையான திட்டமிடல்களுடன் கொண்டு சேர்ப்பது அவசியமாகும். குறிப்பாக பிராந்தியத்தின் விவசாயத்துறையையும் உழைக்கும் எளிய சமூகங்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கேற்ப முன்கூட்டியே அனர்த்த முகாமைத்துவ செயல்பாடுகளை ஒரு தேசிய கடமையாக வலுப்படுத்துவது காலத்தின் தேவையாகும். இதன் மூலமே வருங்கால உணவு பாதுகாப்பையும் நிலையான பொருளாதார பேணுகையையும் தென்னாசிய பிராந்தியத்தில் முழுமையாக உறுதிப்படுத்த முடியும். நன்றி.